நம்ம தேங்காயில பூ எடுத்து ஆந்திரா ஸ்டைல ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படி இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப வித்தியாசமான ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ வாங்க நம்ம ஆந்திரா ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படி செய்யணும் பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க 10 தேங்காய் பூ இந்த ரெசிபிக்காண்டி எடுத்திருக்கோம். இதுல 20 பேர் சாப்பிடுற மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் செய்ய போறோம். இதுல போடக்கூடிய மசாலா அதுக்கேத்தாப்புல கணக்கு பண்ணிக்கங்க. இப்போ தேங்காய் கண்ணுல இருந்து பூவை பிரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. இதுதான் தென்னங்கண்ணு உருவாகிற பதம். இதுக்குள்ள தேங்காய் பூ இருக்கும். இப்போ நம்ம உடைச்சு எடுத்துடலாம். இதை இப்படி மெதுவாக தான் தட்டி எடுக்கணும், இல்லைன்னா உள்ள பூ பிஞ்சிரும். இதான் தேங்காய் பூ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இது எல்லா தேங்காயிலையும் உடைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கு. முதல்ல இந்த தேங்காய் பூக்களை பொரிக்கணும். அதுக்கு மாவு பரட்ட ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல கடலை மாவு 1/2 கிலோ, அடுத்து அரிசி மாவு 100 கிராம், அப்புறம் மைதா மாவு 100 கிராம், இப்போ பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ தேவையான உப்பு, கொஞ்சமா தண்ணி ஊற்றி கெட்டியா பிசைஞ்சுக்கலாம். பதம் இந்த மாதிரி இருக்கணும். இந்த தேங்காய் பூவை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல முத்திர தேங்காவை மண்ணில் பாதியாக போச்சு டெய்லி தண்ணி விட்டு ஒரு 4 மாதம் கழிச்சு பார்த்தோம்னா தென்னங்கன்று முளைச்சி வரும். அதை அப்படியே எடுத்து உள்ள உடச்சி பார்த்தோம்னா தேங்காய் பூ இருக்கு. இப்படி தான் அதை உருவாக்குறாங்க. இந்த தேங்காய் பூவை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா ரத்தத்தில் இன்சுலின் அளவை தூண்டி சக்கரை அளவை கட்டுப்படுத்தும். இதே குழாய்களில் உள்ள அடப்பை சரி செய்யும், உடல் எடையை குறைக்கும், சிறுநீரக பாதிப்பை சரி செய்யும், உடல் சருமமா அழகு பெறும். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால உங்க ஏரியா சைடு இதை விற்கிறத பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட வாங்கி சாப்பிடுங்க. கடாயை வச்சுக்கலாம். அலையாத்தையும் மறைச்சிக்கலாம். சுத்தமான கடலை 1 லிட்டர். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இந்த தேங்காய் பூ கடலை மாவுல முக்கி பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆனது இப்போ எடுத்துடலாம். இப்போ பொரிச்ச தேங்காய் பஜ்ஜியை 2ஆ வெட்டி மேல உள்ள பஜ்ஜி மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். தேங்காய் பூவை சின்னதாக வெட்டிக்கங்க. இந்த பஜ்ஜி கோப்பை உள்பக்கம் பொரியிற மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி உள்பக்கம் வேக வைக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்கா கோப்பை மாதிரி ஆயிரும். இதே எண்ணெயில் சோளப்பொரி 1 1/4 கிலோ இருக்கு, அதை பொரிச்சுக்கலாம். அப்புறம் நிலக்கடலை 1 1/4 கிலோ, அதையும் வறுத்துக்கலாம். முன்ன சொன்ன மாதிரி தான் மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கு. அதுல 1 தேங்காய் பூ பஜ்ஜி, அடுத்து பட்டாணி மசாலா, அப்புறம் தேவையான பொருட்கள், கடைசி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கிறது. ஆந்திராவில் இது ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட். கோடை காலத்தில் கிடைக்கும். நீங்க இதை செய்ய வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம பட்டாணி மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. முதல்ல 1/2 கிலோ பச்சை பட்டாணியை ஒரு நாள் நைட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கங்க. சிறிதளவு தண்ணி கொதிக்குது. ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. பட்டாணி வந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இதே தண்ணியில் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுக்கலாம். பட்டாணி சரி உருளைக்கிழங்கு சரி 3/4 பதம் வெந்தா போதும். ஏன்னா பட்டாணி மசாலா செய்யும்போது அதுலேயும் கொஞ்சம் வேகும். அதனால தான் இப்போ ஃபைனலாக பட்டாணி மசாலாவை தாளிக்கணும். அது எப்படின்னு பாருங்க. சுண்டலுக்கு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பொரிச்ச அலையாத்தி கடலை 50 ml. எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/4 கிலோ வெங்காயம் 2 பச்சை மிளகா. ஓரளவு வதக்கினா போதும். இப்போ தக்காளி 100 கிராம் போட்டுக்கலாம். ஓரளவு வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள் 10 கிராம், மட்டன் மசாலா 10 கிராம். இதுக்கு மேல வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தேவையான தண்ணி, தேவையான உப்பு. பட்டாணி மசாலா ரெடி ஆச்சு. இப்போ புதினா மல்லி தூவி இறக்கிடலாம். நம்மகிட்ட இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ தேங்காய் பூல பட்டாணி மசாலா, கார்ன்ஃபிளெக்ஸ், நிலக்கடலை, பச்சை வகை இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பஜ்ஜி கிண்ணத்துல வச்சு சும்மா காரசாரமா சாப்பிட்டா அடடா சுவையான ஆந்திரா தேங்காய் பூ ஸ்ட்ரீட் ஃபுட் ரெடி. நம்ம ரெடி பண்ண கார்ன்ஃபிளெக்ஸ், பஜ்ஜி கிண்ணம், பட்டாணி மசாலா, பச்சை வெங்காயம், தேங்காய் பூ, நிலக்கடலை, மல்லித்தலை எல்லாம் தயாரா இருக்கு. இப்போ நம்ம 2 பேருக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணலாம். தேங்காய் பூ 2 கை, இதுக்கு மேல 2 கரண்டி பட்டாணி மசாலா, நிலக்கடலை 1 கை, கார்ன்ஃபிளெக்ஸ் 2 கை, அப்புறம் பச்சை வெங்காயம் 1/2 கை, சிறிதளவு மல்லித்தலை, தேவைப்பட்டா தேவையான உப்பு. அவ்வளவுதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கோப்பையில் வச்சுக்கலாம்.
ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள்லயே இப்படி தேங்காய் பூலையே செய்யறது ரொம்ப அருமையா இருக்கு. வித்தியாசமான டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு சந்திப்போம். பாய்.